Taste the Daily. தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் ஒருமித்த தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் பத்திரத்தை செல்லாது என்று அறிவிக்க கோரிய வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பை வாசிக்கின்றனர். தேர்தல் பத்திர வழக்கில் ஒருமித்த தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. அரசியல் கட்சிகள் அதிக அளவில் நிதிகளை பெறுவதற்கு வழிவகுக்கும் தேர்தல் பத்திரங்களுக்கு எதிரான மனுக்கள் மீது உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பு வழங்க இருந்தது. இந்நிலையில் தற்பொழுது தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதியை பெறலாம் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த சட்டத்தில் உள்ள பல ஷரத்துகள் அரசியல் சாசனத்திற்கு எதிராக இருப்பதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் 2 பொதுநல அமைப்புகள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஒருமித்த தீர்ப்பாக வாசிக்கப்படுகிறது. Can only be restricted based on the grounds stipulated in Article 19(2). The purpose of curbing black money is not traceable to any of the grounds in Article 19(2). We have applied the subsequent prongs of the proportionality standard, even assuming that curbing black money is a legitimate purpose for restricting the right to information of voters. Immediately preceding the financial year 2016-17, in which the electoral bond scheme was introduced. கூடுதல் விவரங்களை வழங்க மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, ஒருமித்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. தற்போது வரை என்ன சொல்லியிருக்கிறார்? தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்குவது தொடருமா என்று இந்த தீர்ப்பு வரும் முன் கேள்விக்குறி எழுந்துள்ளது. மிகவும் முக்கியமாக மக்களவை தேர்தல் அடுத்த மாதம் அறிவிக்கப்பட உள்ளது. அந்த தேர்தலிலே நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் போட்டியிட இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் போட்டியிடும் போது தேர்தல் பத்திரங்கள் மூலம் தொடர்ந்து அவர்கள் நிதி திரட்ட முடியுமா? அப்படி இல்லாவிட்டால் அதற்கு உச்சநீதிமன்றம் வேறு ஏதேனும் நிபந்தனைகளை விதிக்குமா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட முக்கியமான தருணத்தில் உச்சநீதிமன்றம் இந்த முக்கிய தீர்ப்பை வழங்குகிறது. 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கும் இந்த தீர்ப்பு வரும் காலங்களிலே அரசியல் கட்சிகளுக்கு நிதி எப்படி செல்ல போகிறது, அதாவது தனி நபர்களோ அல்லது நிறுவனங்களோ அரசியல் கட்சிகளுக்கு நிதி அளிக்கும் போது தொடர்ந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி அளிக்க முடியுமா அல்லது வேறு வழிகளிலே நிதி அளிக்க வேண்டியிருக்குமா? இதில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவது எப்படி? அதன் மூலமாக அரசியல் கட்சிகள் யாரிடமிருந்து தேர்தல் நிதி பெறுகின்றன என்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவாகுமா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை அளிக்கும் விதத்திலே இந்த தீர்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் சாசன பிரிவு 19 உட்பிரிவு 1 ஆகியவற்றை மீறும் வகையிலே தேர்தல் பத்திரங்கள் இருப்பதாக நீதிமன்ற அமர்வு கருதுகிறது. ஆனால் முழு தீர்ப்பு இன்னும் வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பூங்குழலி. இப்போது அதன் சில அம்சங்கள் மட்டுமே படிக்கப்பட்டிருக்கின்றன. முழுவதுமாக படித்து முடிக்கப்படும். அது தவிர நீதிபதிகளில் 2 நீதிபதிகள் தங்களுடைய தனி கருத்துக்களையும் இதில் பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக எல்லா விவரங்களையும் சேர்த்து அதன் பிறகு அச்சில் தீர்ப்பு வெளிவரும் சமயத்திலே அதில் என்னென்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் மத்திய அரசும் சரி, தேர்தல் ஆணையமும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி பின்பற்றும் வகையிலே இருக்கும். ஆகவே வரக்கூடிய மக்களவை தேர்தலிலே மிகவும் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்கிறது பூங்குழலி. 5 நீதிபதிகளும் ஒருமித்த தீர்ப்பை சொல்லி இருக்கிறார்கள் என்பது இதில் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கணபதி, இதில் அரசை கேள்வி கேட்க, கணக்குகள் குறித்த கேள்விகளை அரசிடம் கேட்க மக்களுக்கு உரிமை உள்ளது என்கின்ற கருத்தையும் நீதிபதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். எந்த விஷயத்தில் அதை கூறியிருக்கிறார்கள்? நிச்சயமாக பல்வேறு விஷயங்களிலே ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு அரசியல் கட்சிகள் சுதந்திரமாக செயல்படுவது முக்கியம். அதே போலவே தேர்தல் ஆணையம் எந்தவித பாரபட்சமும் இன்றி செயல்பட வேண்டும் போன்ற கருத்துக்களை எல்லாம் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கிறது. இதற்கு முன்பு பல்வேறு வழக்குகளிலே, குறிப்பாக தேர்தல் ஆணையர்கள் நியமன வழக்கு போன்றவற்றிலே இத்தகைய கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழலில்தான் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி அளிக்கப்படுவதிலே வெளிப்படைத்தன்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லாததால் யார் யாருக்கு நிதி அளிக்கிறார்கள் போன்ற பல்வேறு கேள்விகளை அரசியல் கட்சிகள் எழுப்பியிருக்கின்றன. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு
பத்திரங்கள் மூலமாக பெரும்பாலான நிதி கிடைக்கிறது. அவர்களுக்கு இந்த பத்திரங்கள் மூலமாக கிடைக்கும் நிதியிலே கிட்டத்தட்ட பாதிக்கு மேல் அந்த கட்சிக்கே செல்கிறது என்றெல்லாம் பல்வேறு தருணங்களிலே அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தன. ஆகவேதான் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பணபலம் என்பது எந்த அளவுக்கு அரசியலிலே இன்று முக்கியமாக இருக்கிறது. தேர்தலில் போட்டியிடுவதற்கு மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் சரி, அதிலே பணம் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது பற்றியெல்லாம் பல்வேறு விவாதங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அத்தகைய சூழ்நிலையில்தான் இந்த முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கி வருகிறது. அத்துடன் நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து வருகிறார்கள். பூங்கொழி, கணபதி, தற்போது வரை என்ன வாசித்திருக்கிறார்கள் தீர்ப்பில்? இதுவரை சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி வழங்கப்படுவதிலே வெளிப்படைத்தன்மை இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகளின் குற்றம் என்னவென்றால், மத்திய அரசு எவ்வளவு தேர்தல் பத்திரங்களை யார் வாங்குகிறார்கள், அவர்கள் அதை எந்தெந்த கட்சிகளுக்கு அளிக்கிறார்கள் என்பதை கண்காணிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆனால் இது பற்றிய தகவல்கள் எதிர்கட்சிகளுக்கு கிடைப்பதில்லை என தெரிவித்திருந்தார்கள். ஆகவே வழக்கின் விசாரணையின் போது கூட தேர்தல் ஆணையம் இந்த விவரங்களை திரட்டி நீதிமன்றத்துக்கு வழங்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். இப்படி பல்வேறு விதமான வாதங்கள் இருக்கும் சூழலில்தான் தற்போது தேர்தல் அறக்கட்டளைகள் போன்ற வழிமுறைகள் இதைவிட சிறந்ததாக இருக்குமே என்ற கருத்தை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. டாடா குழுமம் போன்ற சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் அறக்கட்டளையை அமைத்து அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் நிதி அளிப்பதற்காக அதில் நிதி ஒதுக்குகின்றன. இப்படி இருப்பது சரியாக இருக்குமா என்ற கேள்வியையும், மின்னணு பரிமாற்றம் மூலமாக, அதாவது தேர்தல் பத்திரங்களை வாங்காமல் மின்னணு பண பரிமாற்றம் மூலமாக நேரடியாக அரசியல் கட்சிகளுக்கு நிதி அளிக்க முடியுமா என்ற கேள்வியையும் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. ஆகவே தேர்தல் பத்திரங்கள் தான் மிகவும் சிறந்த வழி என்பது இல்லை, வெளிப்படைத்தன்மைக்கு வேறு பல வழிகள் இருக்கின்றன என்பதை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் தேர்தல் பத்திரங்கள் சரியா இல்லையா என்பதற்கான பல்வேறு வாதங்களின் அடிப்படையிலே உச்சநீதிமன்றம் தனது கருத்தாக தெரிவித்திருக்கிறது. இறுதியாக இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படலாமா, அப்படி செயல்படுவதென்றால் இதே விதிமுறைகளுடன் செயல்படலாமா என்ற விஷயத்தை உச்சநீதிமன்றம் தெரிவிக்கும் என அதைத்தான் மிகவும் ஆவலுடன் நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். பொங்குழி, குறைந்தபட்ச கட்டுப்பாடுகள் என்பது திருப்திகரமாக இல்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதுவரை என்னென்ன கட்டுப்பாடுகள் இருந்தன என்பது குறித்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கணபதி. Taste the Daily.